அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் குருமணி. போன வீடியோவில் யூடேஸ் ப்ளஸில் டேட்டா கேப்சர் ஃபார்மேட்டில் கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 1.52 வரைக்கும் எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் மீதம் இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 1.53லேருந்து 2.27 வரைக்கும் எப்படி ஆன்சர் செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், லைக் பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணிவிடுங்க. ரைட், கொஸ்டின் நம்பர் 1.53 நம்ம டெக்ஸ்ட் புக்கு, டிஎல்எம் மெட்டீரியலு, ப்ளே மெட்டீரியல் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ப்ரீவியஸ் அகாடமிக் இயருக்கு கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் அகாடமிக் இயருக்கு எல்லா டெக்ஸ்ட் புக்கும் வந்துருச்சா, வந்துச்சுன்னா அப்ராக்சிமேட்டாக தேதி கேட்டிருக்காங்க, எப்போ நம்ம அதை ரிசீவ் பண்ணோம் அப்படிங்கிற அந்த தேதி. அதாவது இப்போ எப்படி கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் 5 மே அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, தேதி எந்த மாதம் அப்படி நம்ம செலக்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லா கிரேடுக்கும் டிஎல்எம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மள்ட்ட எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. அதை நம்ம அது மாதிரி எஸ்னோ பார்த்து கொடுத்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் எக்யூப்மெண்ட் கொஸ்டின் நம்பர் 1.53.4 ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா என்ன நமக்கு வந்திருக்கோ அதை பார்த்துட்டு கொடுத்துடணும். இந்த வருஷத்துக்கு யூனிஃபார்ம் கொடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ் சொல்லி கொடுத்துட்றோம். இந்த வருஷம் யூனிஃபார்ம் எப்போ நமக்கு ரிசீவ் பண்ணுச்சுன்னு கேட்டிருக்காங்க. அந்த தேதியை நம்ம பார்த்துக்கலாம். அதே போல் தேதி மந்த்து போட்டால் போதும், அது நம்ம ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த KPI கீ பர்ஃபார்மிங் இண்டிகேட்டர்ஸ், அது ரொம்ப முக்கியம். இதில் லேர்னிங் பேஸ்டு அவுட்கம்ஸ் இந்த வருஷம் நம்ம நடத்தியிருக்கோமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு ஸ்கூலில் இருக்கிற அத்தனை வகுப்புகளுக்கும். ஸோ எஸ்னா எஸ் போடணும், நோனா நோ போடணும். ஆன்லைனில் நம்ம செய்கிற எல்லா எக்ஸாமுமே இந்த KPIக்குள்ளே தான் வருது, லேர்னிங் அவுட்கம் பேஸ்டு தான் வருது. ஸோ அதை ஆசிரியர் பயிற்றுனருடன் கலந்து ஆலோசித்து நீங்கள் செஞ்சுக்கணும். இது இல்லாமல் குரூப் ஆக்டிவிட்டி செஞ்சுருக்கோமா, அப்புறம் ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கோமா, பஸ்ஸில்ஸு, குயிஸ் ப்ரோக்ராம் நடத்தியிருக்கோமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒவ்வொரு கிளாஸுக்கும் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சைபர் செக்யூரிட்டி கோர்ஸில் பசங்க கலந்துருக்காங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எத்தனை கலந்துக்கிட்டால் எஸ் போட போகிறோம், கலந்துக்காட்டி நோ போட போகிறோம். அது மாதிரி இதை முடிச்சுட்டு கீழே சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தாலும் சரி, அல்லது சேவ் நெக்ஸ்ட் ஒரே பட்டனை கொடுத்தாலும் சரி, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுது. அடுத்த கொஸ்டின் என்ன ஆரம்பிக்குது, 5.51 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் நம்மள்கிட்ட இருக்கா, SDMP டிசாஸ்டர், அதாவது ஸ்கூல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் நம்மள்கிட்ட இருக்கா. அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் சேஃப்டிக்கு ஆடிட் பண்ணியிருக்கோமா, எப்போ நம்ம பண்ணோம், அந்த ஆடிட் நமக்கு நடந்திருக்கா நடக்கலையா, ஸ்கூலில் CCTV கேமரா இருக்கா, ஃபயர் எக்ஸிக்யூஷர்ஸ் இருக்கா, அதாவது தீயணைப்பு கருவி ஸ்கூலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களா, ஒரு நோடல் ஃபயர் அந்த மாதிரி சேஃப்டி செக்யூரிட்டிக்கு ஒரு நோடல் டீச்சர் போட்டிருக்கோமா. இதெல்லாம் நம்ம எஸ் நோ கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெகுலர் அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ட்ரைனிங் ஏதாவது ஸ்கூலில் நடத்தியிருக்கா. நம்ம தீயணைப்பு துறையிலேருந்து வருவாய்த்துறையிலேருந்து பேரிடர் மீட்பு காலங்களில் எப்படி நடந்துக்கிறதுன்னு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. இருந்தால் எஸ் சொல்ல போகிறோம், இல்லாட்டி நோ சொல்ல போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா கரிக்குலத்திலே TLM இருக்கா, அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கா அப்படின்னா இருக்குது. நமக்கு ஒரு பாடம் வச்சுருக்காங்க பேரிடர் மேலாண்மைன்னு. ஸோ அதை பார்த்துக்கலாம். கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங் தரோமா அப்படின்னா தரோம். கொஸ்டின் நம்பர் 1.55.9 செல்ஃப் டிஃபென்ஸ் கேர்ள்ஸுக்கு தரமான நம்ம கராத்தே கற்றுக் கொடுக்குறோம். ஸோ அதை எஸ் போடலாம். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அதில் பெனிஃபிஷரி அப்படிங்கிற நம்பர்ஸ் கவுண்டு அடுத்த கொஸ்டினில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சேஃப்டி கைட்லைனை பற்றி நம்ம போர்டில் டிஸ்பிளே பண்ணுறோமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இருந்துச்சுன்னா எஸ் போடுறோம். அதே மாதிரி யாராவது ஒருத்தர் கவுன்சிலராக போட்டிருக்கோமா, ஃபஸ்ட் லெவல் கவுன்சிலராக டீச்சர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோமா, எஸ்னா எஸ் போடுறோம், நோனா நோ போட போகிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் முக்கியம், ஸ்கூலில் உள்ள எல்லா டீச்சர்ஸோட ஃபோட்டோவும் நோட்டீஸ் போர்டில் டிஸ்பிளே ஆகிருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோட்டோவும் பேரும். ஸோ எஸ் நோ பார்த்து கொடுத்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அட்டண்டன்ஸை எப்படி நம்ம ரெக்கார்டு பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி, டீச்சர்ஸுக்கு எப்படி, ஃபிசிக்கலாக வச்சுருக்கோமா, அது எலக்ட்ரானிக்கலாக வைக்கிறோமா, பயோமெட்ரிக்கலாக வைக்கிறோமா அப்படின்னு சொல்லி அது கேட்டிருக்காங்க. அதே மாதிரி யூத் அண்ட் எக்கோ கிளப்பு ஸ்கூலில் ரன் ஆகுதா, எஸ் நோ. யூத்து கிளப்பு தனி, எக்கோ கிளப்பு தனி, எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டீச்சர்ஸ் ஐடி கார்டு போட்டுட்டு வராங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. ஸோ அதுவும் பார்த்து பதில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா SSSA ஸ்டேட் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி, அதில் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஆசிரியர் பயிற்றுனர்கிட்ட கலந்து பேசி அதுக்கு ஒரு எஸ் நோ கொடுங்க.
அடுத்து பார்த்திங்கன்னா கிராண்ட்ஸ், இந்த பாட்டு கொஞ்சம் முக்கியம். காம்போசிட் கிராண்ட் எவ்வளோ வந்துச்சு, லைப்ரரி கிராண்ட் எவ்வளோ வந்துச்சு, மேஜர் ரிப்பேர் எவ்வளோ வந்துச்சு, அது மாதிரி ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, கம்யூனிட்டி மொபிலைசேஷன் ஹெட்டில் ஏதாவது வந்திருக்கா, எஸ்எம்சி எஸ்எம்டிசி ஹெட்டில் ஏதாவது வந்திருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நமக்கு காம்போசிட் கிராண்ட் தெரியும். இப்போ லைப்ரரி கிராண்ட் வரலன்னு சொல்ல முடியாது, அதுக்கு பதில் புக்கு வந்திருக்கும். ஸோ அது நம்ம ஆசிரியர் பயிற்றுனரையும் அக்கௌண்டன்ட்டையும் கலந்து ஒரு முடிவெடுக்கணும். அது மாதிரி மேஜர் ரிப்பேர், நம்ம கையில் பணம் இருக்காது, நம்ம ஸ்கூலுக்கு அலாட் ஆகி ரிப்பேர் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டு நம்ம போடுற மாதிரி இருக்கும். அது நம்ம ஆசிரியர் பயிற்றுனரையும் சூப்பர்வைசரையும் நம்ம தொடர்பு கொள்ளணும். இன்ஜினியர்ஸ் இருந்தால் கேட்டுக்கணும். ஸோ இது மாதிரி இந்த கிராண்டில் உள்ளது எல்லாமே. இப்போ கம்யூனிட்டி மொபிலைசேஷன் நேரடியாக இருக்காது, அது மாதிரி எஸ்எம்சி நேரடியாக வந்திருக்கும். டீ செலவு, போஸ்டர் செலவு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்யூனிட்டி மொபிலைசேஷன் ஏதோ ஒரு, இப்போ கலைத்திருவிழா கூட கம்யூனிட்டி மொபிலைசேஷனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அது மாதிரி எந்த ஹெட்டில் வந்திருக்குன்னு நம்மளுடைய ஆசிரியர் பயிற்றுனர்கிட்ட பேசிக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து முடிவு எடுத்துக்கணும். ஸோ இந்த பாட்டு கொஞ்சம் 1.56 கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஃபில்லப் பண்ணணும். அது மாதிரி ஃபினான்ஷியல் அசிஸ்ட் வேறு யாராவது கொடுத்தாங்களா, என்ஜிஓ யாராவது கொடுத்தாங்களா, ஜென்ரல் பப்ளிக் செக்டார் யூனிட் ஏதாவது கொடுத்தாங்களா, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி ஏதாவது கொடுத்தாங்களா, ஏதாவது கம்யூனிட்டி கொடுத்தாங்களா, அதாவது பிடிஏலேருந்து தனியாக ஏதாவது ஸ்பான்சர் பண்ணாங்களா, அதர்ஸ் வேறு யாராவது கொடுத்துருக்காங்களா, அதோட டீட்டெயில் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. அது வந்து 1.57 இருக்குது. அடுத்து 1.58 ஐசிடி ஐட்டத்துக்கு, அதே போல் ஸ்போர்ட்ஸ் ஐட்டத்துக்கு, லைப்ரரி புக்கு இருக்குது, இன்வென்ட்ரினா இருப்பு பதிவேடு வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 1.59 இது வச்சுருக்கீங்களா, நம்மள்ட்ட என்ன இருக்குது அப்படின்னா எவ்வளோ நம்ம வந்து செலவு பண்ணுறோம். இந்த கொஸ்டின் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பதில் சொல்லணும். அதாவது மெயின்டெனன்ஸ் கிராண்டு, டீச்சர்ஸ் கிராண்டோட, அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டிருக்காங்க. இப்போ மெயின்டெனன்ஸ் கிராண்டு நம்ம போட்டுருவோம், டீச்சர் கிராண்டுங்கிறத கொஞ்சம் பார்த்து போகணும். நம்மளுடைய சம்பளத்தை பற்றி கேட்குறாங்களா, பார்ட் டைம் டீச்சர் சம்பளத்தை பற்றி கேட்குறாங்களா அப்படிங்கிறத ஆசிரியர் பயிற்றுனருடன் கலந்து ஆலோசித்து தான் நம்மளால் அதில் வந்து புட்டப் பண்ண முடியும். ஸோ இந்த பாட்டு கொஞ்சம் 1.59 கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதில் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றோம். தென் அடுத்து பார்த்திங்கன்னா 2.1 to 2.6 அடுத்த செக்ஷனு அந்த ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டேட் பற்றி கேட்டிருக்காங்க. பெருசாக ஒன்றும் இல்லை, கிளாஸ் ரூம் பில்டிங்கை பற்றி கேட்டிருக்காங்க. ஓன் பில்டிங்காக ரெண்டட் பில்டிங்கான ஒரு கொஸ்டின்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஓன் பில்டிங்னா அதில் எது பக்கா எது, பார்ஷியலி பக்கா எடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டெப்லேட்டட் அப்படின்னா இடிக்க வேண்டிய கட்டடம் இருக்கா, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை கவுண்ட்டு போட போகிறோம். தென் அடுத்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூம், இப்போ நம்ம சொன்ன பில்டிங்கில் கிளாஸ் ரூமுக்குன்னு எத்தனை நம்ம பயன்படுத்துகிறோம், சொல்கிற பில்டிங் தொகுப்பில் கிளாஸ் ரூமுக்குன்னு எத்தனை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத தனியாக அதுலேருந்து பிரித்து கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் ரூமுக்கு பயன்படுத்துறதுல பக்கா எது, பார்ஷியல் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குட் கண்டிஷனில் இருக்கிற கிளாஸ் ரூமை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா கிளாஸ் ரூமுக்கும் எலக்ட்ரிசிட்டி இருக்கா, எலக்ட்ரிசிட்டி இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா ஏசி இருக்கா, ஃபேன் இருக்கா, ஹீட்டர் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் ரூமோட யூசேஜ், இப்போ கிளாஸ் ரூம் போக பாக்கி இருக்கிற இடத்துல நம்ம ஹெச்எம்முக்குன்னு தனி செப்பரேட் ரூம் கொடுத்துருக்கோமா, லைப்ரரிக்கு செப்பரேட் ரூம் கொடுத்துருக்கோமா, அசிஸ்டண்ட் ஹெட் மாஸ்டருக்கு, டீச்சர்ஸுக்கு, வைஸ் பிரின்சிபாலுக்கு செப்பரேட் ரூம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இருந்தால் நம்ம கேர்ள்ஸோட காமன் ரூம் இருக்கா, ஸ்டாஃப் ரூம் இருக்கா, கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ரூம் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது நம்ம பள்ளியோட சூழலை பொறுத்து நம்ம எஸ் நோ கொடுத்துக்க போகிறோம். கொடுத்துட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றோம். அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா டைரெக்டாக அடுத்து 2.7க்கு போகிறோம். டாய்லெட் ஃபெசிலிட்டிஸை பற்றி கேட்குறாங்க. டாய்லெட்டு இருக்கா ஃபஸ்ட்டு சொல்லும் பொழுது எத்தனை நம்பர் ஆஃப் டாய்லெட்டு அது எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கணும், எதை சிடபிள்யூஎஸ்என் டாய்லெட் இல்லாமல். அடுத்த கொஸ்டினில் சிடபிள்யூஎஸ்என் டாய்லெட் எத்தனை இருக்குது அது மாதிரி பொடி போடணும். அடுத்து பார்த்திங்கன்னா சிடபிள்யூஎஸ்என் டாய்லெட் சீட் எத்தனை இருக்குது, அது மாதிரி டோட்டல் சீட் எத்தனை இருக்குது, அதில் சிடபிள்யூஎன் டாய்லெட் சீட் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு கொஸ்டினில் டோட்டல் நம்பர் ஆஃப் யூரினல் பாயிண்ட் எத்தனை சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டினில் அது ரெண்டாக பிரிக்கிறாங்க. இப்போ நம்ம கொடுத்த டோட்டலில் பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக சொல்லணும். இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வருது, ஃபங்க்ஷனல் டாய்லெட் பற்றி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபங்க்ஷனல் லெவலில் உள்ள டாய்லெட் அப்படின்னா என்ன அப்படின்னா சுமல் மினிமம் சுமலாக இருக்கணும், அன்ப்ரோக்கன் சீட் அந்த டாய்லெட் சீட்லாம் உடையாமல் இருக்கணும், ரெகுலராக க்ளீன் பண்ணுறதா இருக்கணும், ட்ரைனேஜ் சிஸ்டத்தோடு அட்டாச்சாக இருக்கணும், பசங்களால் அக்சசபிள் பண்ணுற மாதிரி இருக்கணும், க்ளோஸபிள் டோர்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் அது வந்து ஃபங்க்ஷனல் டாய்லெட்டு. நம்மகிட்ட உள்ள டாய்லெட் எல்லாம் ஃபங்க்ஷனல் டாய்லெட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதில் நம்ம சோப் வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்த ஒரு கொஸ்டின் என்னென்னா அந்த டாய்லெட் வந்து ஸ்கூல் இன்சைடில் இருக்கா, ஸ்கூலுக்குள்ளே இருக்கா, ஸ்கூலை விட்டு வெளியில் இருக்கா அந்த கொஸ்டினும். சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்ணுற அந்த மிஷின் இருக்கா, கொடுக்கறதுக்கான அந்த இன்சினேட்டர் இருக்கா, அதை டிஸ்போஸ் அதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு மிஷின் இருக்கா அப்படின்னு 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 2.9ல்
நம்மள்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா ட்ரிங்கிங் வாட்டரை பற்றி. ஹேண்ட் பம்ப் வழியாக ட்ரிங்கிங் வாட்டரா, இல்லை நம்ம வந்து ப்ரொடெக்டட் வால், அதாவது கிணறு வச்சுருக்கோமா, பாதுகாக்கப்பட்ட கிணறு இருக்கா, அன்ப்ரொடெக்டட் கிணறு இருக்கா, டேப் வாட்டர்லேருந்து வருதா, பேக்கடு வாட்டரா, அதர் சோர்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டரை பற்றி நம்ம ஒரு கேள்வி இருக்குது 2.9. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலில் ஆர்ஓ இருக்கா, அதுக்கு எஸ்ன்னு கொடுக்கணும். ஆர்ஓ இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ட்ரிங்கிங் வாட்டர் லெவலில் நீங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்ஸ் ஸ்கூலில் இருக்கா, நம்ம சூழலை பார்த்து பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் புக்கு, அதாவது வேறு என்னென்ன நம்ம வச்சுருக்கோம், லைப்ரரி வச்சுருக்கோமா, புக் பேங்க் வச்சுருக்கோமா, ரீடிங் கார்னர் வச்சுருக்கோமா அப்படின்னு ஒரு கொஷின்ஸ் வந்திருக்கு 2.11. அடுத்து ஸ்கூலோட ஃபெசிலிட்டிஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, விரிவாக்கம் பண்ணுறதுக்கு லேண்ட் அவைலபிலிட்டியாக இருக்குன்னா எஸ் சொல்லணும், இல்லைனா நோ சொல்லணும். ப்ளே கிரவுண்ட் இருக்கா, 2.13 ப்ளே கிரவுண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்கப் பசங்களுக்கு பண்ணியிருக்கோமாங்கிறத பார்த்துருப்பாங்க. மினிமம் பசங்களோட ஹைட் வெயிட்டாவது நம்ம எடுத்திருக்கோமா, வந்து பேராமீட்டர்ஸ் இருக்கா. டிவார்மிங் டேப்லெட் சொல்கிறாங்க, அதாவது குடல் புழு நீக்க மாத்திரை தரமா. அடுத்து பார்த்திங்கன்னா அயன் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் தரமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெர்மல் ஸ்கேனர் இருக்கா, ஃபஸ்ட் எய்டு கிட் இருக்கா, எசென்சியல் மெடிக்கல் ஸ்கூலில் இருக்கா, இதெல்லாம் எஸ்னோ கொடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்ததில் ரேம்ப் இருக்கா, பசங்க அக்சஸ் பண்ணுறதுக்கு ரேம்ப் இருக்கா, ரேம்ப் ஈஸியாக இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2.16 ஸ்பெஷல் எஜுகேட்டர் இருக்காங்களா, நம்ம ஸ்கூல் லெவலில் இருக்க மாட்டாங்க ஸ்பெஷல் எஜுகேட்டர், கிளஸ்டர் லெவலுக்கு ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் இருப்பாங்க, அதை பார்த்து போடுங்க. கிச்சன் கார்டன் நமக்கு அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கணும், கிச்சன் ஷெட் இருந்துச்சுன்னா போட்டுக்கணும். எல்லாமே எஸ்னோ சொல்கிற மாதிரி தான் இருக்குது. டஸ்ட்பின்னை பொறுத்தவரைக்கும் கிளாஸுக்கு இருக்கா, கிளாஸில் டஸ்ட்பின் இருக்கா, டாய்லெட்டில் டஸ்ட்பின் இருக்கா, கிச்சனில் டஸ்ட்பின் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மாதிரி பசங்களுக்கான ஃபர்னிச்சர்ஸ் இருக்கான்னு கேட்டால் இந்த செட்டப் கொஸ்டின் முடியுது. சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கணும். அடுத்து 2.20 2.30 ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ். இதில் ஃபஸ்ட்டு 2.20 வந்து ஹை அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கொஸ்டினாக இருக்குது. 2.21 பார்த்தீங்கன்னா போர்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்குறாங்க, பிரைமரி அப்பர் பிரைமரியில். ஸோ அது மாதிரி இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பிரைமரி அப்பர் பிரைமரி, ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரிக்கு அவங்களுக்கு மாதிரி கொஸ்டின் வரும். எஸ்னா எஸ், நோனா நோ. அது மாதிரி ஏவி ஹால் இருக்கா, சயின்ஸ் கிட்டு, மேக்ஸ் கிட்டு, பயோமெட்ரிக் டிவைஸை பற்றி கேட்டிருக்காங்க. அது நம்ம சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதில் சொல்லணும். அடுத்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்கூலில் இருக்கிற லேப்டாப்பில் டெஸ்க்டாப்பு, லேப்டாப்பு, டேப்லெட்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் போர்டு, ப்ரொஜெக்டரு, பிரிண்டரு, ஸ்கேனரு, சர்வரு, இந்த மாதிரி வெப் கேமரா, இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் எத்தனை கவுண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கவுண்டிங்லாம் நம்ம கொடுத்துட்டு கடைசியில் வரோம். இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, எஸ்னா எஸ், நோனா நோ. இப்போ எஸ்ன்னு சொன்னீங்கன்னா அந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டோம்னா அது வந்து பசங்களோட பெடியாலஜிக்கல் பர்பஸ், அதாவது பாடம் நடத்துறது சம்மந்தமாக அதை நம்ம பயன்படுத்துகிறோமா. ஐசிடி லேப் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பள்ளிகளில் ஐசிடி இருக்குது. ஸோ இது நம்ம எஸ் தான் மேக்ஸிமம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஐசிடி லேப் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த லேப் சமகர சிக்ஷாக்கில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆசிரியர் பையன்கிட்ட கலந்து ஆலோசித்து அதை நீங்கள் போடுங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக வந்தீங்கன்னா சேவ் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய அனைத்து கொஸ்டினும் நம்ம முடிச்சிட்டோம்னு அர்த்தம். ஸோ இது வரைக்கும் இந்த 2வது பார்ட்டில் பேலன்ஸ் இருக்கிற அனைத்து கொஸ்டினையும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை ஒரு தடவை தட்டி விடுங்க. அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நன்றி, தேங்க்யூ.